சரியாக கவனிச்சதான் புரியும் நான் சொல்றது. ஒருவேளை தேவன் காண்பித்த அந்த மலைக்கு லோத்து போயிருந்தால் தேவன் அருவருக்கக்கூடிய வெறுத்து ஒதுக்கக்கூடிய மோவாபியரும் அம்மோனியரும் இந்த பூமிக்கே வந்திருக்க மாட்டார்கள். தேவன் காண்பித்த மலைக்கு போயிருந்தால் அந்த மலையிலே அவனுடைய புதல்விகளுக்கான புருஷர்கள் அங்கே ஆயத்தமாக இருந்திருப்பார்கள். ஒரு பரிசுத்த கூட்டம் உருவாகி இருக்கும். அந்த பரிதாபம். தேவனுடைய அனுமதி சத்தத்துக்குள் நுழைந்தான். பெருமிசபில் போய் தொல்லடன்ட்டார். அவனுடைய சந்ததிகள் அருவருக்கப்பட்ட சந்ததிகளாக வேதாகமத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறது. நீங்கள் பெர்ஃபெக்ட் வில்லில் வாழ்கிறீர்களா அல்லது பெர்மிசிபிள் வில்லில் இருக்கிறீங்களா? திங்க் அபவுட் இட். நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் தேவனுடைய பெர்ஃபெக்ட் பரிபூர்ணமான சித்தத்தை செய்யும்படி நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கின்றார். வனாந்தரத்தில் மன்னாவை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து பயணம் செய்து கானானுக்கு போய் சேர்வது பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். ஆனால் எகிப்துக்கு மனதிலே திரும்பி இறைச்சி பாத்திரங்களை நினைத்து இறைச்சி வேண்டும், நான்வெஜ் வேணும்னு கேட்டது பெர்மிசபிள் வில். மன்னா போதும்னு இருந்தா நிறைய பேர் செத்துருக்க மாட்டான். இறைச்சி வேணும்னு கேட்டவன்லாம் அதுக்கு இறைச்சி தப்புன்னு சொல்லல. வனாந்திரத்தில் பயணம் செய்வதற்கு தேவன் ப்ரொவைட் பண்ண ஃபுட் மன்னா. இறைச்சி அங்கே தேவையில்லை. நான் உயிர் வாழ்வதற்கு, பெலனாக வாழ்வதற்கு விண்ணகத்தின் அப்பம் எனக்கு கொடுக்கப்படும், தூதருடைய அப்பம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் அவர் கொடுக்கிற ஆகாரம். அதை விட்டுட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி அவங்க அடம் பிடிச்சாங்க பாருங்க. நாங்கள் எகிப்தில் இருந்தோம்னா இறைச்சி பானைக்கு பக்கத்தில் இருப்போம், நல்ல நான்வெஜ் சாப்பிடுவோன்னு மனதில் எகிப்துக்கு திரும்பினார்கள். அப்படி முறுமுறுத்தவர்கள், இறைச்சிக்காக அழுதவர்கள், மனங்கசிந்தவர்கள் அத்தனை பேர்